ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா பயோபாட்னியில் 12th பயோபாட்னியில் யூனிட் 8 என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட் இஷ்யூ. இப்போ என்விரான்மெண்ட் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஹியூமன்ஸ்னால என்னென்ன என்விரான்மெண்ட் இஷ்யூ ஏற்படுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னென்ன என்விரான்மெண்ட் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ ஏர் பொல்யூட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு குளோபல் வார்மிங் ஏற்படுறதா இருக்கட்டும், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் ஏற்படுறதா இருக்கட்டும், அது மாதிரி பாப்புலேஷன்ஸ் ஜென்ரேஷன் அதிகமாக இருக்கிறனால நிறைய விதமான இதை நிலச்சரிவாக இருக்கட்டும், ஒரு பேரழிவாக இருக்கட்டும், ஒரு மண்ணரிப்பாக இருக்கட்டும், மரத்தை காட்டை அழிக்கிறதா இருக்கட்டும், எல்லா விதமான ஓசோன் டிப்ளியேஷன்ஸ் மூலியமாக எல்லா இதையுமே நம்ம அடுத்தடுத்து நம்மளோட யூசஸ் நம்ம எல்லாமே நவீனமயமாக்கம் மூலியமாக ஓடிட்டே இருக்கிறனால, மாடர்ன் பயோடெக் மூலியமாக ஓடிட்டே இருக்கிறனால ஈஸியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேர்ல்டை இந்த குளோபை ஈஸியாக ஹீட் கண்டென்ட்டுக்கு தள்ளிட்டு போகிறோம். இந்த இதில் நம்ம நார்மலாக ஒரு உரம் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம ஒரு வீட்டில் யூஸ் பண்ணுற திங்ஸஸ் முதற்கொண்டுமே என்ன அப்படின்னா குளோபல் வார்மிங்க்கு ஏற்படுவதற்கான ஒரு நல்ல காரணமாக இருக்குது. பட் ஆனால் அது எதுவுமே நம்மளால் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. அது யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் எப்படி அப்படிங்கிறதையும் அது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஃபுல் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். தேங்க்யூ.